ஐ திங்க் ஒரு இட் படமாக நிறைய படங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு ஒரு ஆஸ் அன் ஆக்டராக இறங்கி ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி வந்து ஐ திங்க் ஆல்வேஸ் அவரோட கான்டென்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவர் படம் போது இன்னமும் அதே ஒரு ஆர்ட் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்பொழுது. ஸோ ஐ திங்க் வித் ஆல் யுவர் விஷஸ் வி கால் அப்பான் மதி சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 4வது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர். இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன். எல்லாம் நம்பி தான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத் இந்த மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டாங்க. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இதுல இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை. இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்போ கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சாருன்னுவாங்க. தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலியன் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறலாம் பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவரை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே நைட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் இந்த குரூ வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்துல வில்லன் நடிங்க, அது என்ன, நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்ல, உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷூரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா சுமாரா காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. Thank you sir, thank you so much and all the best to you sir. I think எல்லாரோட விஷஸ் எப்பவுமே உங்க கூட இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எத்தனை படம் நம்ம பண்றோன்றது முக்கியம் இல்லை, பட் ஒவ்வொரு படத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் ரோல்ஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. ஸோ அது ரொம்ப அழகாக வனிதாக்கா எடுத்து ஒவ்வொரு படத்துலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் வனிதாக்கானே தெரியல, நம்ம தான் டக்கு நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு கெட்டப்லயே வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ்கா ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ்.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலையே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்றைக்கி தியேட்ரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்றைக்கி பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம், இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தற்கொலை, கொலை, so many things நெகட்டிவ். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது லைஃப்பில். அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாமல் போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பாக வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்சில் வந்து சரண் சார், வி ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன். அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க. பெரிய வெற்றிங்க. எனிவே, கம்மிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சம்பளம்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி, எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டேன், செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. இட் டுக் அ லாங் டைம். அண்ட் நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் யூ ரைட், yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent job. Russia did a excellent job. அண்ட் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது, ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நான் நின்றுட்டுருப்பேன், பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடித்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய்டு த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, ஏன்னா எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னே. ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியை தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன், சுவையா இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன். அதுலேயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது.
கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திக்கோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்டில் இருக்கிற சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க, பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன், நான் ப்ரொடியூசராக சந்திச்சதே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ், ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். இல்லை அக்கா சொல்லும்போது எல்லாருக்கும் இதே தான் யோசிச்சிருப்பீங்க, புலி வாயில எலி கூட சின்னதாக தானேங்க இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு படம் வந்து இன் மை ஒப்பீனியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற, ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அதை பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட். ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாமே தோணும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோட நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன், மை ஹம்பிள் ஒப்பீனியன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் திஸ் இஸ் யுவர் டெபியூ ஃபிலிம் ஆஸ் அன் ஆக்டர். ஆல் தி பெஸ்ட். கிரியேட்டிவிட்டியோட உச்சகட்டம்னா சினிமா தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பாதைகளில் போயிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை யூனோ, நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமாவில் கிடச்சிது. ஸோ அதனால ஐ திங்க் you have stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey and the whole team. Editor ஒரு லேடியா இல்லையா, மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மிஸ் வாஸ்டப் எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுது. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனாக வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்க்ரீனில் நிறைய விமனை பார்க்குறோம், ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி விமனை பார்க்கறது அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு இன்டாக்சிகேஷன் வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு போதை தேவையில்லை நமக்கு. ஸோ ஐ திங்க் கார்த்திக் குமார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஆஸ் our MC said, you are a very promising technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and creative positive influence. Thank you so much. உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And today I'm obviously here to cheer up my mama. I can't believe looking at the trailer. I mean, இவ்வளோ நல்ல ஆக்டர் தான் எனக்கு தெரியல, பட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா. அண்ட் கார்த்தி, இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் ஜாப். அண்ட் வனிதா மேம், எனக்கே பயமாக இருக்கு. Yeah, but
வெரி மச் நம்ப முடியல. Well, Pitana, Appa, father, you know, it's a very big emotion because I, being a girl, I know how much a father means. And Mama, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. So I wish you nothing but all the very best and good luck. Thank you.